சித்தர்கள் 14 பேர்கள் சீர்பாதம் பணிந்தி அத்திப்புறத்தாள ரகத்தியர் தன் பாதம் பக்தியுடனானும் அவர் பாதம் பணிந்தேன் முத்தி பெற சித்தர் முனிவர் பதம் காப்பு. ஓம் லோபாமித்தரை சமேத அகத்தியர் திருவடிகள் போற்றி. அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். ஒரு சிறந்த நாள், நல்ல ஒரு பொழுதுல உடல் ஆரோக்கியத்தை பற்றியும் மன ஆரோக்கியத்தை பற்றியும் நாம ஒரு கலந்துரையாடல் செய்ய வந்திருக்கோம். இப்போ புரியுதுங்களா? உணவுலேருந்து ஆரம்பிச்சு எங்க சப்ஜெக்ட் வருது பார்த்தீங்களா? இப்போதைக்கு இந்த உடம்பு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை முழுமையாக வாழ்வது தான். நீங்க என்ன மனசுல நினைச்சு ஆழமா விதைத்து கொண்டு போறீங்கன்னு அது நடக்கும். நன்மையோ தீமையோ நம்ம வாழ்க்கையில ஒரு விஷயம் நடக்கும், அதுக்கு தற்செயல் கோட்பாடுன்னு பேர். உலகம் அப்படிதான் தோணுது, தற்செயல் கோட்பாடு. உலகம் யாருனாலும் சிருஷ்டிக்கப்படல. சுப்பிரமணிய ஞானம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அணுக்கள் இருந்து கதிருக்குள்ள இருந்து அந்த அணுக்கதிர்கள் பௌதிகத்தின் மூலியமாக வெடித்து சிதறி அது மூலியமா அந்த பிரபஞ்சம் தோண்டியே சொல்லுவாங்க. இது தற்செயல் கோட்பாடு. யாரும் படைக்கல. பௌதிகம் புரிஞ்சவங்களுக்கு தெரியும். சித்தர்களெல்லாம் அதை ஏற்றுக்கொள்றாங்க. சில விஷயம் தற்செயலாக நடக்கிற விஷயம் நாம என்ன செய்வோம், கர்மத்தோட கொண்டு போய் இணைத்து நாம குழப்பமடைய அதை ஒட்டிய சம்பவங்கள் மீண்டும் மீண்டும் வாழ்க்கை. ஏன்னா நாம உருவாக்கிட்டோம் குழப்பத்தை. நாம் உருவாக்கி கொண்டு போயிட்டே சேர்த்துக்கிட்டே போகிறோம். தற்செயல் குறிப்பா சில விஷயம் ஞானியாக இருந்தாலும் மகத்தான ஞானி கீழே அடிப்படத்தான் செய்யும். அடிப்பட்ட வலிக்கதான் செய்யும். சில விஷயங்கள் நடைபெறும். தற்செயல் கோட்பாடு அதை நம்ம அப்படியே ஏத்துக்கணும். யாரா இருந்தாலும் ஒரு விஷயம் நடக்கும். இது நம்ம ஏற்றுக்கு மறந்து நம்ம என்ன செய்ய கொண்டு போயிட்டு புண்ணியஜென்ம கர்மத்தோட இணைக்கிறோம். இணைச்ச எப்படி நம்ம மனசுல ஒரு ப்ரோக்ராம் பண்றோம், நம்ம ஏதோ குற்றம் ஒரு பண்ணிட்டோம், நம்ம நினைச்சுக்கிட்டே இருக்க ஆரம்பிக்கிறோம். இப்ப என்ன நடக்குதுன்னா உங்க மனமாக்கப்படுது. எதிர்காலத்துக்கு நல்ல விளைவுகளை கொடுக்காம அதை ஒட்டி விளைவுகளை மீண்டும் உங்களுக்கு உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சு. எங்க நடக்குது? உடம்பு சோர்ந்து போறதுனால எப்ப உணவு பாதிக்கப்பட்டு உடல் சோர்ந்து போய் சத்து குறைபாடுகள் உடம்பு தேவை நியூட்ரிஷன் இல்லாமல் இருந்து உடம்பு சோர்ந்து மனசு சோர்ந்து நமக்கு இதை பெருசுபடுத்த ஆரம்பிச்சு நமக்கு நோய் வந்த பிறகோ நோய் வராமல் இருக்கும்போதோ நம்ம சோர்வாக இருக்கும்போதோ இந்த விஷயங்கள் எல்லாம் பெருசுபடுத்திக்கிட்டே போறாங்க. எங்கிருந்து ஆரம்பிக்குது? உணவுல. ஏன்? உணவுல தேவையான ஊட்டச்சத்துக்கள் கிடையாது. புரோட்டீன், மினரல்ஸ், விட்டமின் நீங்க பிரிச்சு பார்க்க வேண்டாம். என் நண்பர் ஒருத்தர் இருக்காரு. ஒரு முறை ஒரு மலைக்கு போயிருந்தோம், ஹைக்கிங் போயிருந்தோம். வாழைப்பழம் எடுத்து கொடுத்தாரு. சாப்பிடுங்க வாழைப்பழம் அப்படின்னு. சாப்பிடுறாங்க அப்படின்னு. சாப்பிடுங்க, புரோட்டீன் இது பொட்டிசியம் நிறைய சாப்பிடுங்க அப்படின்னு. வாழைப்பழம் ரசிச்சு சாப்பிட்றதா என் வாழ்க்கை. அது பொட்டிசியம் இருந்தானே இல்லைன்னு எனக்கு நினைப்பேன். இப்போ நீ பொட்டிசியம் சாப்பிட்றேன் அப்படின்னு நினச்சிட்டே பொட்டிசியம் சாப்பிட முடியுமா? இந்த கீரை நியூட்ரிஷன் சாப்பிட்றேன் அது வாழ்க்கையா? நிறைய செய்வோம். வைட்டமின் சி அதிகமாக சாப்பிடுங்க இல்லையா? நான் ஏன் முதல்ல ரசிக்கும் தன்மைன்னு உணவுல சொன்னேன். முதல்ல சப்ஜெக்ட் ஒன்று ஞாபகம் இருக்குங்களா? உணவு என்பது ரசித்து ருசித்து சாப்பிட வேண்டும், பகிர்ந்து சாப்பிடுறது. ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுறதுக்கு நாங்க சமையல் பண்ணும்போது அதுல இருக்கிற நியூட்ரிஷன் எல்லாம் பாதி போயிடுவேன். நல்ல வேகணும், இந்த கீரை நல்லா வேகணும் அப்படின்னு சாப்பிடும்போது அதுல இருக்கிற சத்தெல்லாம் போயிடுச்சுன்னா என்ன பண்ணேன்? ஓகே, இப்போ கேட்டீங்கன்னா எல்லா கீரைகளும் ரொம்ப ஊற வைக்க தேவை. அதாவது அதனால ஏன் புளியினால் செய்த உணவுல பயன்படுத்த நியூட்ரிஷன் கெடாம இருக்கும். இது டெல்லி நான் இடையில அந்த பேப்பர் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்க படிச்சு பாருங்க. சயின்டிபிக்கல் உள்ள பேப்பர் நியூட்ரிஷன் கெடாம இந்திய பாரம்பரியத்தை எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா புளியினால் செய்த உணவுல நியூட்ரிஷன் கெடதில்லை. இப்ப காய்கறிகள் வெட்டுறீங்க, முருங்கைக்காய் கத்திரிக்காய் எல்லாம் வெட்டுறீங்க, வெட்டி கொதிக்க வச்சா கெட்டு போகுது இல்லையா? அவங்க என்ன செய்ய புளியினாலும் செஞ்சு கரைச்சல ஊற வச்சுட்டு அதை சமைச்சு எடுக்கிறாங்க. நியூட்ரிஷன் அப்படியே இருக்காங்க. புளி சாதமும் கெட்டு போமா? இப்ப நாங்க ஹைக்கிங் மலைகளுக்கு போனா புளி சாதம் தான் எடுத்துட்டு போறோம். இன்னைக்கு புளி சாதம் எடுத்துட்டு போயிருக்கோம். தண்ணி தாகம் எடுக்குமே. என்னமா? புளி சாதம் நிறைய சாப்பிட்டா தண்ணி தாகம் எடுத்துட்டே இருக்குமே. தாகம் எடுக்கதான் செய்யும். தாகம் எடுத்தா நீர் பருவீங்க. நீர் பருவ என்ன நடக்கும்? ரத்தம் தூய்மையாகும். ரத்தம் தூய்மை என்ன செய்யும்? புளி ரத்தத்தை சுண்டும் அப்படிம்பாங்க. சோ அதுக்கு இது காம்பன்சேட். தாகம் ஏற்படுதா? ரத்தத்தை சுத்தப்படுத்துதா? ரத்தத்தை கழிவுகள் எல்லாம் நிணநீர் சுரப்பிகள் சொல்லக்கூடிய வேர்வை வெளியே வர ஆரம்பிக்குதா? அவங்களுக்கு சிறுநீரப்பை தூய்மையாதான் அவங்க உடம்பு நல்லதுதான் நடக்கும். நம்ம நீக்கிறோம். நன்மை செய்யக்கூடிய விஷயத்த மொத்தமாக நீக்கிறோம். கோயிலுக்கெல்லாம் போனீங்கன்னா கூட எல்லாம் சுண்டலும் புளி சாதம் தான் கொடுப்பாங்க. ஐயா, அந்த காலத்துல இங்க 3 விஷயம் தான் இருந்தீங்க. பொங்கல் சோறு மாதிரி சாப்பிடுறது இல்ல. நீ கோயில் பிரசாதம் பொங்கல்ங்கிறது ஒரு கரண்டி தான். ஓகேங்களா?
அடுத்து சுண்டல். சுண்டல் விதவிதமான சுண்டல், நவதானிய சுண்டல் இருந்துச்சு, வேர்க்கடலை சுண்டல் இருக்கு, சுண்டல் நவதானியங்களையும் சுண்டல் செய்யும். நாம என்ன நினைக்கிறோம், சுண்டல் கொண்டக்கடலை தான் சுண்டல் வச்சிருக்கோம். நம்ம அப்படிதான் ஆயிட்டோம், எல்லா கோயிலையும் அதுதான் ஈஸியா கிடைக்குது போட்டுருவோம். பாசி பேர் இருக்கு இல்லையா, சுண்டல் பொதுவான வார்த்தை, பொதுவான ஒரு வார்த்தையை தவிர அது இதுக்குன்னு இல்லை. மொச்சக்கொட்டை இருக்கு இல்லைங்களா, அது சுண்டல் செய்ய முடியுமா? முடியும். நவதானியங்களில் சுண்டல் செய்ய முடியும். நவதானியத்தை கொஞ்சம் மிளகாய் சேர்த்து, கொஞ்சம் மிளகு சேர்த்து, கொஞ்சம் காரமா செய்யுமா, புளிசோலை காரம் சேர்த்துக்குவோமா, புளிசோலை கொஞ்சம் காரமா புளிப்புமா சேர்ந்த சுவை கூட இருக்கா. சுண்டல் செஞ்சுட்டோமா, இவ எப்படி சாப்பிடணும்னு கேளுங்க. இப்படிதான் சாப்பிடணும். முதல்ல இனிப்பை நீங்க வாயில வைக்கிறீங்க, இனிப்பை வாயில வச்சு இனிப்பு கொஞ்சமா வாயில வச்சு, அதுவும் பொங்கல் கேட்டீங்கன்னா பல இடங்கள் போட பொங்கல் கொடுத்தா பொங்கல் பொங்கலாவே இருக்காது. பொங்கல் நீங்க பொங்கல் ஏற்கனவே 1 கிலோ பொங்கல் கிண்டி எடுக்கிறது 40 நிமிஷம் ஆகும், அரை மணி நேரம் ஒரு பொங்கலை கிண்டி எடுத்து. நம்ம என்ன நினைக்கிறோம், சோறு குழஞ்சவன சர்க்கரையை போட்டு நெய்யை ஊற்றினா பொங்கல் நினைச்சிட்டு இருக்கோம். அது இல்லை. பொங்கல் நீங்க பக்குவமா செய்தீங்கன்னா கிண்ட 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 சுழண்டு 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 நெய் அதுக்கு மேல நிக்கணும். அது வரைக்கும் அடி பிடிக்காம சுண்டணும். நெய்யை அப்படியே மேல ஊத்திடுறாங்க. நெய்யை ஊத்தணும்னு பொங்கல் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அதாவது முதல்ல பொங்கலுக்கு பயன்படுத்த அரிசி நொய்வரிசியாக இருக்கும். இந்த அரிசி நொய்வரிசி, உடைச்ச நொய்வரிசி இருக்கு இல்லையா, அந்த அரிசி நீங்க பயன்படுத்தணும். அதுவும் அந்த அரிசியை ஊற வைக்கலாம். அவங்க அப்படிதான் கிண்டி 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 அது நெய் பாயசம் தான் சொல்லுவாங்க. அது எத்தனை நாள் ஆனாலும் கெடாது. சக்கரை பொங்கல் சாதாரணமா ஐயப்பன் அந்த சபரிமலையில கொடுக்குற அந்த பாயசம்லாம் இருக்கு. நீங்க 2 வருஷம் 3 வருஷம் கூட வச்சுக்கலாம், ஒண்ணுமே ஆகாது. ஐயா நான் சொல்றேன், முதல்ல செஞ்சு நீங்க பாருங்க. நீங்க 1 மாசம் நீங்க வச்சிருப்பீங்க, 3 மாசம் வச்சிருப்பீங்க, 3 மாசம் நீங்க கிடையவே கிடையாது, கருப்பாயிரும். அதாவது அது ஒரு சப்ஜெக்ட் நான் சொல்றேன். கருப்பெல்லாம் நல்லதுங்கிறது ஒரு சப்ஜெக்ட் ஒரு நாளைக்கு சொல்றாங்க. ஏன் கருப்பான எல்லாம் நல்லது அப்படின்னு ஒரு காரணம். ஆக நீங்க நெய்யை சேர்த்து அது நல்லா பாடலையோ அல்லது தேங்காய்க்கோ கடலையோ போட்டு நீங்க மெல்ல அடிப்பிடிக்காம கிண்டி 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 சுழண்டு வரும்போது பக்குவமா நெய்யை சேர்த்து, அதுக்கு தேவை முந்திரி பருப்பு திராட்சைலாம் ஏன் சேர்க்கிறோம், நம்ம உடம்பு நியூட்ரிஷன் தேவை, அதெல்லாம் அளவா சேர்க்கணும். நல்லா 1 கிலோ அளவுக்கு போட்டீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஏற்கனவே 100 150 200 கிராம் அளவுக்கு நீங்க முந்திரி சேர்க்கணும். திராட்சை கருந்திராட்சை ஏற்கனவே 200 கிராம் அளவுக்கு சேர்க்கணும். அதுதான் பொங்கல். சாயங்காலத்துக்கு 4 திராட்சை பொங்கல் உடைச்சி அப்படி தூவி விட்டுட்டு, ஏன் தெளிவுறதுக்காக சொல்றேன். இந்த அளவுக்கு நீங்க நிறைய சேர்த்து நல்லா கிண்டி அடிப்பிடிக்காம கிண்டி சுழண்டு நெய் மேல வர அளவுக்கு பக்குவமா கிண்டிட்டீங்கன்னா அப்படியே ஆற வச்சு எடுத்த பிறகு இப்ப நீங்க இனிப்பை வாயில வைக்கிறீங்க, இனிப்பு சுவைக்கிறீங்க. அது தனி மற்ற பொங்கல் மாதிரி அந்த பொங்கல் எக்ஸ்ட்ரா சுவையாகவே இருக்கு. சாப்பிட்டு முடிச்சோடனே இனிப்பு வந்துடுதுங்களா, இப்ப காரத்தை வாயில வைங்க. எந்த காரம், கடலை தாளிச்சு வச்சிருக்கீங்க, அது கொஞ்சம் உடப்பெல்லாம் போட்டு வாயில வைங்க. இனிப்பு குறைஞ்சி காரம் ஏறும். காரம் ஏறும் போது அடுத்து புளியை தூக்கி வாயில வைங்க. புளிசோறு எடுத்து வாயில வைங்க, சமன்படுத்தும். டேஸ்ட் உங்களுக்கு மாறும், நாக்கில் டேஸ்ட் மாறும். முடிஞ்ச பிறகு மீண்டும் அடுத்து பொங்கல் கொஞ்சமாகும். அதுதான் பொங்கல் கொஞ்சமாகணும், தொட்டுக்க தான் பொங்கல் இருக்கணும். பொங்கல் சோறு அப்படின்னு பொங்கல் சோறு மாதிரி பொங்கல் தான் பேரு, பொங்கல் சோறுன்னு பொங்கு சோறு அப்படின்னு நம்ம சோறாக்கி அதை ஒரு கட்டு கட்டிட்டு அப்புறம் வயிற்றுல பார்க்கணும், இழுப்பு நீர் ஏறிச்சு இன்ஜெக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம தப்பு தான் இல்லைங்களா, நம்ம தப்பு தானே. அப்ப இப்ப உணவு அதாவது அந்த காலத்துல சொல்லுவாங்க, ஆனா இங்க தமிழ்நாட்டுல இருந்துச்சு, இங்க இருக்கான்னு தெரியல. தமிழ்நாடு சொன்னா நான் தமிழ் இருக்கான்னு நினைச்சுப்பேன், நிறைய பேர் இல்ல மனுஷன். ஸ்வீட் காரம் இல்லையான்னு கேட்பாங்க, சொல்லுவாங்களே ட்ரீட் கொடுக்கறது. அப்புறம் ஸ்வீட் காரம்லாம் இருந்தா இல்லையா, ஸ்வீட் காரம் தான் இல்லையா. இப்போ நண்பர்கள் கடைக்கு போறேன்னு அப்புறம் ஸ்வீட் காரம் சாப்பிட்டு வருமா வரீங்களா அப்படின்னு ட்ரீட் கொடுக்குறேன்னு சொல்றதுக்காக. ஏன் ஸ்வீட் காரம்ங்கிற வார்த்தை வச்சு கேட்டீங்கன்னா நீங்க ஸ்வீட்டும் காரம் அப்படிதான் சாப்பிடணும். நீங்க ஒரு அல்வா வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா பக்கத்துல மிக்சர் வச்சிருக்கணும். அல்வா வாயில வச்சு இனிப்பு ஏறி இனிப்பை ரசிச்சு முடிச்சு அடுத்த காலம் மிக்சரை நீங்க வாயில வச்சீங்கன்னா தான் அந்த காரம் அப்படியே பேலன்ஸ் ஆயிடும். காரத்தை நாக்கு உணரும், நாக்கு உடனே உணரும். நாக்கு உணர்ந்து அந்த காரத்தை நம்ம அப்படியே அதிகரிச்சு போன அடுத்து மீன் ஒரு இனிப்பு. அந்த காலத்தை ஏன் ஸ்வீட் காரம் கொடுத்தாங்க தெரியுங்களா, நான் கல்யாணம் கொடுக்குற பொண்ணு இன்பத்தையும் கொடுக்கும் துன்பத்தையும் கொடுக்கும். அது கொண்டுட்டு வருது பாருங்க, அது கொஞ்சம் இன்பமும் இருக்கும் துன்பமும் இருக்கும். மாப்பிள்ள நீ இன்பத்தையும் கத்துக்க துன்பத்தையும் கத்துக்க, வாழ்க்கையெல்லாம் ஸ்வீட்டா அப்படி இனிப்பா இருக்கும்னு நினைக்காத, ரெண்டும் கலந்துதான் இருக்கும் அப்படின்னு சொல்றதுக்காக தான் ஸ்வீட் காரம் கொடுத்தாங்க. ஸ்வீட் காரம் சாப்பிட இனிப்பு அப்படிதான் சாப்பிடணும். அப்ப அந்த நாக்கு சுவை மாற 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 சாப்பிடணும். நம்ம என்ன இனிப்பா முழுங்கணும் அல்லது காரமா போட்டு ஒரு மாத்தி மாத்தி சாப்பிட கத்துக்கணும். இந்த அறுசுவை உணவுங்கிறது அப்படிதான் வரும்.
முதல்ல இனிப்புல தான் முதல்ல ஆரம்பிப்பீங்க. இனிப்புல ஆரம்பிச்சு அடுத்து ஒரு ஒரு வருவீங்க, கடைசி அப்படி ஒன்று நான் சாப்பிடுவீங்க. அப்ப ஜீரண சக்தி முதல்ல இனிப்புல ஆரம்பிக்கிறீங்க. இனிப்பு அப்புறம் அடுத்த உடனே சாம்பார் சேர்ப்பாங்க. இனிப்புக்கு அடுத்த உடனே புளிப்பு. அந்த புளிக்குழம்பு சேர்த்து சாப்பிட்ற பழக்கம் இருக்கும். இந்த புளிக்குழம்பு கடைசியா கொண்டு போயிடுறாங்க. நீ புளிக்குழம்பு சாப்பிட்டு முடிஞ்ச பிறகு அடுத்த மற்ற சாப்பிட சீக்கிரம் இறங்க பாருங்க. சரி, இல்ல இப்போ நான் என்ன கேட்கிறேன், துவர்ப்பு கசப்பு அதெல்லாம் எப்போ? இதெல்லாம் இதெல்லாம் நீங்க வந்து ஆர்டர் நீங்க வந்து தனியா நீங்க இது கசப்பு துவர்ப்பு சேர்க்க தேவை. எல்லா காய்கறிகள் நல்லா புரிஞ்சுங்க, எல்லா காய்கறியும் கீரைகளையும் இந்த அறுசுவை நிறைஞ்சிருக்கு. ஏன் கீரைகளை சேருங்க காய்கறிகளை சேருங்க, எல்லா காய்களும் நிறைஞ்சிருக்கு. சில காய்கறிகள் அது விகிதாச்சாரம் கொஞ்சம் கூட குறைவு இருக்கலாம். இப்ப பாவக்காயில கசப்பு தன்மை கூட இருக்கலாம். கசப்புங்கிறது என்ன? இனிப்போடைய அடுத்த பகுதி கசப்பு. இனிப்பு அணுக்கள் முத்திருச்சு, அணுக்கள் ரொம்ப இணைஞ்சி நெருக்கமாச்சு, அது கசப்பாக மாறும். கசப்பு அணுக்களை நீங்க மெல்ல மெல்ல உடைச்சு கொண்டீங்கன்னா அது இனிப்பு அணுக்களா மாறிடும். அவ்வளவுதான் விஷயம். எல்லா சுவையும் அப்படித்தான். அப்ப முதல்ல இனிப்புல ஆரம்பிச்சு நம்ம வந்து நாக்குக்கு ஒரு சுவையை கொடுத்த பிறகு அடுத்து நீங்க வந்து சில பருப்பு நெய் சேர்ப்பாங்க. அது ஒரு பாரம்பரியம். நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, நாம வந்து ஒரே பாரம்பரியத்தை சார்ந்தவங்க, ஒவ்வொருத்தருக்கும் வழக்க முறைன்னு ஒன்று. எனக்கு டாக்டர் பூமி நாகநாதன் இருந்தாரு. அவர் தான் அந்த சுவடியல் கல்விகள்லாம் அவர் தான் கத்துக்கிட்டது. அவர் அகத்தியரை பத்தி வந்து டிசிஸ் பண்ணிருக்காரு. ஒரு நாளைக்கு ஒரு டிசிஸ் காட்டுறேன். அகத்தியரோட வாழ்க்கை பத்தி டிசிஸ் பண்ணி PhD பண்ணவர். அவங்க வீட்டுல ஒரு பாரம்பரியம் இருந்துச்சு. காலையில முதல்ல வந்து சுடு சொத்தை நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடுவது. வெறும் சூடு காலை பசியாரைங்கிறதே அது இல்லை. பசியாரை மணிக்கு செய்வாங்களா, ஒரு சாதம் ஒரு கரண்டி சாதம் வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடுவாங்க பிசைஞ்சு. சாப்பிட்டு இப்ப என்ன அடுத்து பசியாறு. அது பசியாறு என்ன பயன்பாடு? காலை பிரேக்ஃபாஸ்ட் எடுப்பாங்க. நாங்கெல்லாம் பசியாறு ஸ்கூலுக்கு வச்சே பழைய சாதம் தான், அதுதான் சாப்பிட்டு. இதுதான் நம்மளோட பாரம்பரியம். பழைய சாதம் தான் நம்ம பாரம்பரியம். பழஞ்சோட்டு நீர் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா வந்து அதுல வந்து B12 அதிகமா இருக்கும். அதுல நீ B12 உங்களுக்கு எந்த உணவு மூலமே கிடைக்காது. எந்த உணவுமே அவசியம் கிடைக்கிற பழஞ்சோட்டு நீர். மண்பானையில முதல் நாள் ஊற வைக்கிறோம். ஊற வச்ச பிறகு நல்லா சின்ன வெங்காயம் நறுக்கி போட்டு தெரியுமா நல்லா கையில பிசைஞ்சிட்டு கொஞ்சம் அந்த சாதத்தோட நீங்க அதை இன்னும் ஆரோக்கியமா அதோட நீங்க கூட்டு பொரியல் கூட அழகா வச்சுக்கலாம். ஆமா, கொஞ்சம் தயிர் சேர்த்துட்டா. எப்ப தயிர் சேர்க்கணும்? சித்திரை வைகாசி அந்த நேரத்தில் நம்ம சேர்க்கணும். ஏன்னா வெயில் அதிகமா இருக்கு. நீங்க மார்கழி மாதம் தயிர் சேர்த்து சளி பிடிக்குது சொன்னா நம்ம பொறுப்பு இல்லை அதுக்கு, இல்லைங்களா? எந்த காலத்துல நம்ம சாப்பிடணும். அப்ப அந்த வயிற்று பகுதி நமக்கு தூய்மையா இருக்கும். அதில் அந்த உணவு பார்த்தீங்கன்னா இப்படி தான் நம்ம சாப்பிடணும். அப்போ உடம்பு எப்போ தேவைப்படுது, நியூட்ரிஷன் எங்கே அடிபட்டு போகுதோ அங்கேருந்தே நமக்கு வந்து யோக வாழ்வும் அடிபட்டு போகும். உடம்புல நமக்கு ஊட்டச்சத்து எப்போ இல்லாமல் போகுதோ உங்களுக்கு யோக வாழ்வும் அடிபட்டு போகும். உடம்பு நிற்கலன்னு சொன்னால் நீங்கள் எது சித்தி பண்ண முடியும். இப்பிறப்பை தப்பிடில் எப்பிறப்போ. இந்த பிறப்பனை விட்டுட்டு அடுத்து எதை பிறப்பு சொல்ல முடியாதுன்னு சொல்லுவாங்க. பிறப்பு இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். நமக்கு தெரியாது. நமக்கு தெரியாத ஒன்று தெரியாதுதான் சொல்லுவோம். இருப்பது போல சொல்ல முடியாது. அதனால உடம்பு ஆரோக்கியங்கிறது இந்த உணவின் பழக்கத்தில் தான் நம்ம உருவாக்கணும். எப்பப்பெல்லாம் வந்து உடம்புக்குள்ள வந்து நமக்கு வந்து நீங்க சாப்பிட்டு முடிஞ்சு ஏறக்குறைய வந்து ஒரு 3-4 மணி நேரம் கழிச்சு உடம்புக்குள்ள சோர்வு இருக்கும். உடம்பு சோர்வாக இருக்கும். நீங்க புரிஞ்சீங்க உடம்புல புரோட்டீன் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சோர்வு இருந்துகிட்டே உடம்பு. அதெல்லாம் அந்த சோர்வு இருக்க கூடாது. கொஞ்சம் ஆக்டிவா இருக்கணும். தூங்குவதுங்கிறது வேற. உங்களுக்கு கண்டிப்பா ஒரு கூட வயசு பிறகு பகல் நேரத்தை படுத்து உறங்குவது அது அத்தியாவசிய தேவை. உடம்புக்கு ஒரு ஓய்வு தேவை, அது வேற. உடம்பு சோர்ந்து போகுதுன்னு சொன்னா உடம்புல புரோட்டீன் பார்த்தீங்கன்னா சாப்பாடு மூலியமா ஒரு நியூட்ரிஷன் உடம்புல குறைஞ்சு போயிடும். அதே சமயத்தில் ஜீரணிக்கும் சக்தியை உற்பத்தி பண்ணுறது நம்மளோட பொறுப்பு. ஜீரணிக்கும் சக்தியை நல்லா இருக்கணும் சொன்னா நீங்க கண்டிப்பாக பயிற்சி செய்து ஆகணும். ஒரு ஆரோக்கியமான உடல்நிலை வந்து குறைஞ்சபட்சம் வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க 20,000 ஸ்டெப் நடக்கணும். 20,000 ஸ்டெப் நடக்கணும். ஒரு 5 கிலோமீட்டர் நடந்தீங்கனாலே ஏற்கனவே உங்களுக்கு பார்த்தா வந்து ஒரு 5,000-6,000 ஸ்டெப் அவ்வளோதான். நீங்க எந்த உறுப்பை நீங்க பயன்படுத்தல அந்த உறுப்போட அந்த உறுப்புகள் வந்து மெல்ல மெல்ல வந்து தன்மை இழக்க ஆரம்பிக்கும். கால் என்பது நடப்பதற்கு, கை என்பது வேலை செய்வதற்கு, கண் என்பது பார்ப்பதற்கு, எல்லாத்துக்கும் உறுப்பும் ஒரு செயல்பாடு. இந்த காலோட உறுப்புகள் வந்து யார் ஒருத்தர் முழுமையாக பயன்படுத்தி கொள்றாங்களோ அவங்களுக்கு பெரும்பகுதி வந்து இருதய பிரச்சனையோட வராது. அதே மாரி உணவு பழக்கத்தினால சில தவறுகள் நடக்கிறதுனால சில விஷயம் வரலாம், அது வேற விஷயம். ஆனா நமக்கு காலை முழுமையாக பயன்படுத்தி ஆகணும். அப்போ நம்ம நடைப்பயிற்சி
அந்த காலத்துல ஏன் வந்து பெரும்பாலும் நோய்கள் வந்து இந்த அளவுக்கு பெரிய கடுமை வியாதிகள்லாம் ஒரு உணவுக்காக அவங்க பல மைல் நேரம் நடந்து போயிட்டு உணவை சேகரிக்கிற பழக்கம் ஒரு காலத்துல இருந்துச்சு. ஒரு உணவுக்காக வேண்டி பல மைல் போயிட்டு வருவாங்க. இன்னைக்கு கூட ஆதிக்குடி வாசிகள்லாம் பாருங்க ஒல்லியா இருப்பாங்க. அவங்க கடுமையான நோய்களை பாதிக்கப்பட மாட்டாங்க தெரியுங்களா. அவங்க இறப்புகள்லாம் எப்படி நடக்கும்னா படுத்தா 2 நாள் 3 நாள் இறந்துருவாங்க, அவ்வளவுதான். கடுமை நோயினால பாதிக்கப்பட்டான்னு வந்து அதுதான் இன்னைக்கு உலக விஞ்ஞானம் ஆராய்ச்சி பண்ணுது. அவன் காட்டுல கிடக்கிறான், வெந்தது வியாபாரியும் சாப்பிட்டுட்டு இருக்கான், எப்பறம் அவன் ஆரோக்கியமா இருக்கான், என்ன நடக்குது அவங்களா நிறைய ஆராய்ச்சி பண்றாங்க. சில விஷயம் இன்னும் தீர்வு கிடைக்கவே இல்லை. எப்படி அவனால மட்டும் அது முடியுது? முதல் விஷயம் மனசுக்குள்ள இது நல்லது கெட்டதுங்கிற முதல்ல ஒரு பக்குவ ஒரு பாகுபாடே அவங்களுக்கு இல்லை. நமக்கு தான் நல்லது கெட்டது, நல்லது கெட்டது எல்லாத்தையும் பாருங்க. நம்ம வந்து பிரிச்சு வச்சுட்டு இருப்பது நல்லது கெட்டது, இது செய்யலாம் செய்யக்கூடாது பேருக்கு. அவங்களுக்கு அது இல்லை. ஏன் இல்லைன்னா குற்ற உணர்வு கொள்றது பழக்கம் இல்லை அவங்களுக்கு. குற்ற உணர்வு அது பண்றோமே அதெல்லாம் இல்லை அவங்களுக்கு. அவங்களுக்கு உடம்புக்கு என்ன தேவையோ அதுதான், அது ஈடுபாடு. வாழ்க்கை அழகாக போயிட்டு பசி தூண்டணும் நல்லா. அதான் மனசு அடி வைத்து பசி வர்றதுக்கு நீங்க வந்து வெயிட் பண்ணணும் சொன்னா நீங்க பசியை தூண்டணும். அதனால தான் அந்த காலத்துல கோயில்ல மலைக்கு மேலே கட்டி வச்சாங்க. மலைக்கு மேலே ஏன் கோயில் கட்டினாங்க? 2 விஷயம். எக்ஸசைஸ் ஆச்சு இல்லைங்களா. அந்த காலத்துல வந்து சங்க இலக்கியம் ஒரு பாடல் வரும், காடுகள் வந்து இருக்கு இல்லைங்களா, காடுகளில் வந்து பராமரிக்கிற அந்த காடுகள் எந்த சேதம் விளையாமல் பராமரிக்கி குளங்கள்லாம் வெட்டி பராமரித்து சொன்னால் வந்து அவனுக்கு வந்து சொர்க்கத்துக்கு இடம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு வார்த்தை. சொர்க்கத்துக்கு இடம் கிடைக்கும். காடுகளை குளங்கள் வெட்டியோ அந்த காடுகளை அந்த வனங்களை பராமரித்தானா அவனுக்கு வந்து சொர்க்கத்துக்கு இடம் கிடைக்கும். காடுகளை அடிச்சானா அவனுக்கு வந்து நரகத்தை இடம் கிடைக்கும்னு சொல்லவே இல்லையா. ஏன் சொல்லணும்னு கேட்டீங்கன்னா அந்த காலத்து மனசு சிந்தனை இருந்துச்சு, காடை அழிக்கிற வேலை இந்த மனசை செய்வானான்னு சிந்தனை இருந்துச்சான். காடை அழிக்கிற வேலை கண்டிப்பா செய்ய மாட்டான் இவன். ஆனா நீங்க அப்படியே நடக்குது இல்லைங்களா, அழிக்கப்படுது இல்லைங்களா. இதே மாதிரி ஸோ ஒரு மனிதன் வந்து இது செய்வான் அப்படின்னு முடிவு செய்யவே முடியாது. நம்ம அதனால நாம உடல்நிலை பாதுகாத்துக் கொள்வது நம்மளுடைய பொறுப்பு. அதுதான் நல்ல ஆரோக்கியமான உடல்நிலை. இது வந்து சாப்பாடு மூலியமா வரும். அடுத்து வந்து மகிழ்ச்சி. அதாவது நம்மளோட மகிழ்ச்சியை யாருனாலும் கொடுக்கவே நல்லா புரிஞ்சுக்கணும். உலகத்துல வந்து நம்ம சந்தோஷமா இருக்கிறதுக்கு வேற யாருனாலும் மகிழ்ச்சி, நம்மளே மகிழ்ச்சியா இருந்தாதான். மகிழ்ச்சிங்கிறது ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட ஒரு விருப்பம். நீங்க எப்படிலாம் மகிழ்ச்சியா இருக்காங்கிறதுக்கு வந்து அது சாஸ்திரம்லாம் கிடையாது. நீங்க செய்யற ஒவ்வொரு காரியமும் முழுமையாக இன்வால்வ் செஞ்சீங்கன்னா அது மகிழ்ச்சி. உங்களுக்கு பிடிச்சமான வாழ்க்கையை வாழுங்க. அந்த வாழ்க்கையை சொல்லுவாங்க, உங்களுக்கு பிடிச்சமான வாழ்க்கையை வாழுங்க. உங்களுக்கு என்ன தேவை, உங்களுக்கு என்ன உங்களுக்கு விருப்பம், அதை செய்யும். நீ மகிழ்ச்சியா எனக்கு பிடிச்சது இவருக்கு பிடிக்காது. எல்லாமே அப்படிதான். நாம என்ன நினைக்கிறோம், ஒத்து போதல் விஷயம் சொல்றோம் தெரியுங்களா. அது நான் இப்போதான் வந்து இன்னொரு விஷயம் சொல்றேன். கணவன் மணி உறவுகள் இருந்தாலும் சரி, நம்ம என்ன செய்வோம் வந்து ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு வாழணும்ட்டு. நான் அதை சொல்றதே இல்லை. நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், கணவன் மனைவியாக இருந்தாலும் கூட இந்த 2 பேருக்கு இடையில ஒரு இடைவெளி ஒன்று இருக்கும். அந்த இடைவெளியை புரிஞ்சுக்கிட்டு தான் சொல்லணும். நீங்க நபரை புரிஞ்சு கொள்ள கூடாது, இடைவெளி. திருப்புகழ்ல வரல சந்ததம் பந்த தொடராலே சஞ்சலம் கொண்டு திரியாதேன்னு ஒரு பாட்டு பாடுறோம். சந்ததம் பந்த தொடராலே சஞ்சலம் கொண்டு தெரியாது. ஏன் அந்த வார்த்தையை சொல்றாங்க வந்து பந்தம் அப்படிங்கிறது என்ன கிடையாது. நம்ம ஒருத்தர் வந்து கூட பிறந்த பந்தம் அது இல்லை. உங்களுக்கு எனக்கு ஒரு இடைவெளிக்கு அந்த பந்தத்தை புரிஞ்சுக்கணும். நான் எவ்வளவு தூரம் வந்து அந்த ஸ்டெப்ல வரணுமோ அவ்வளவுதான் வரணும். உங்களுக்கு எனக்கு அது எல்லாத்துக்குமே ஒரு இடைவெளி ஒன்று இருக்குது. அந்த இடைவெளியை புரிந்து கொள்வது தான் வாழ்க்கை. உங்க வாழ்க்கையை நீங்க முழுமையா வாழ்வதற்கு அவர் அனுமதிப்பதும், அவர் வாழ்க்கையை முழுமையாக நீங்க அனுமதிப்பதும் அதான் வாழ்க்கை. அந்த இடைவெளி புரிந்து கொண்டா வாழ்க்கை அழகா. நம்ம ஒருத்த மாதிரியே ஒருத்தன் வாழணும், நாம நினைச்ச மாதிரி வாழணும். ஆமா இல்ல கண்டிப்பா அந்த காலத்துல இருந்து அந்த ஸ்பேஸை புரிஞ்சு கொள்வது அதுதான் இப்போ உள்ள காலங்கள்ல நமக்கு அதிகமா தேவை. ரெண்டாவது இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா வந்து மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு இன்னொரு அடித்தளமான விஷயம் இருக்குது. இதை நீங்க மனசுல பதிவு வச்சிட்டீங்கன்னா வந்து மகிழ்ச்சியான வாழ்க்கை பார்க்கலாம். நமக்கு பிள்ளைகள் இருப்பாங்க, பேர பிள்ளைகள் இருப்பாங்க இல்லையா. அப்பா அம்மா தாத்தா பாட்டி கொஞ்சி விளையாடுறத பார்க்கணும். கொஞ்சி விளையாடுறத பிள்ளைங்க பேர பிள்ளைங்க பார்க்கணும். கொஞ்சி விளையாடுறதுன்னு என்ன, பிள்ளைங்களை கொஞ்சம் பிள்ளைங்கள கொஞ்சம் கண்ணே மணியே செல்லமே கொஞ்சம் மடியில் உட்கார கொஞ்சம். அது மாதிரி தாத்தா பாட்டி கொஞ்சுவதும் பாட்டி தாத்தாவை கொஞ்சுவதும்
அப்பா அம்மா கொஞ்சுவதும் அம்மா கொஞ்சுவதும் இப்படி இந்த வாழ்க்கைக்குள்ள அவங்க இருக்கிற பிள்ளைங்க பார்க்கும்போது அந்த பிள்ளைங்க அடுத்து தன் வாழ்க்கை வரும்போது அவங்க சந்தோஷம் வாழ்க்கையை வாழறதுக்கு அடித்தல் எங்க இருந்தாங்க. நம்ம வீட்டில் டம்ளர் பறக்குத இல்லையா? இப்ப கனவு மணி பேசாம இருக்கிறாங்க, ஏதோ மத கருத்து வேறுபாடு வந்துச்சுன்னா கருத்து வேறுபாடு வரத்தான். கருத்து வேறுபாடு இல்லாத விஷயம் யாருமே இருக்கும், இருந்துகிட்டே தான் இருக்கும். அதை எப்படி சமாளிக்கணும் அதை சமாளிச்சு போயிடும் சொன்னா பிள்ளைகள் பார்த்து வளரும் போது அந்த வாழ்க்கை ரொம்ப அழகா பிள்ளைங்க இதுக்காக நல்ல வாழ்க்கை அமைத்துக் கொள்ளணும் பிள்ளைங்க வரணும். அதனால அந்த இடைவெளியை புரிந்து கொள்வது தான்